இவன் பொண்டாட்டி, இவ பேரு கண்ணகி. மத்தியானத்துக்குள்ள போய் இவ பேரை மாத்தி வைக்கிறேன். ஏன்டா நீங்க எல்லாம் ஊருக்குள்ள உயிரோட அலையறீங்க? போடா. நீங்க பிரச்சனை பண்றீங்க? யாரையா வண்ண? சும்மா தமிழ் தேசியா. இவன் தான் வாண்டனா? மேலதிகாரி ஊபத்திர எங்க இருக்கா? ஒரு கலவரத்தை வித்தியாசமா அடக்க போயிருக்காரு சொல்லு. 2026க்கு பிறகு ஒரு வாயலும் வாயை திறக்க முடியாது. வாய் திறந்து பேச மாட்டேன். இல்ல வாயில புண்ணா மௌனம் வரதான். யார்ட்டையும் பேசுறது இல்ல. எங்கடா இருந்தானுங்க இவனுங்க? வரலாற்றிலே முதன்முறையாக இப்போது நீ எதிரியை சந்திக்கிறீங்க. எக்ஸ்பாண்டபிள்ஸ் பட போஸ்டர் பார்த்த மாதிரியே இல்ல. சீக்கிரம் பாரு, போஸ்டர் மாத்திர போறானுங்க. எங்கடா இருந்தானுங்க இவனுங்க? பிரபாகர மகன் சீமான பாத்தியா நீ? அந்த நாய் காலையில செருப்படி 5 விழும்னு சொல்லி வை. அந்த வாயை போட்டு மண்ணில் வச்சு தேய்ச்சு விடு. பிரபாகர மகன் சீமான பாத்தியா நீ? கூப்பிடுறா. அப்பா அப்பா. நோ 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 நோ. உனக்கு இத்தனை அப்பனுங்களா? ஒரு புள்ளைக்கு ஒரு அப்பன் தான் கேள்விப்பட்டிருக்கேன். எப்படி இது? பாத்தியா 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 நீ? பாத்தியா நீ? பாத்தியா நீ? பாத்தியா நீ? I am blind ரா. I am blind. I am blind ரா. I am blind. அவன் தம்பி பிள்ளைகள் எல்லாம் பாத்தியா நீ? அவங்க எல்லாம் பாத்தியா? இந்த பாரு, இவன் வெந்தவன், இவன் வேகாதவன், நீ ஒரு அரவேக்காடு. வரலாற்றிலே வரலாற்றிலே ஹாஸ்பிட்டல் அட்மிட் போறடா கேன கிறுக்கா. போய் வேலையை பாறா லூசு. தொண்டையில கிச்கிச்சா விக்ஸ் மாத்திரை சாப்பிடுங்க, கிச்கிச்ச போக்குங்க. வரலாற்றிலே நீங்களும் விக்ஸின் துளசி மாத்திரையை சாப்பிடுங்க. இது விசேஷ மருந்து கலவையால் தயாரானது. விக்ஸ் மாத்திரை சாப்பிடுங்க, சத்தமா பேசுங்க. இந்த நிலத்தில் இருக்க வேண்டிய அரசியல் என்பது திராவிட அரசியல். ஒழித்திருக்க வேண்டிய அரசியல் தமிழ் தேசிய அரசியல் தான். எனக்கு பொழுது போலன்னா அவன் பேச்சு தான் கேட்பேன். ஆமா, வீட்டுக்கு பின்னாடி தக்காளி செடி 4 வச்சுன்னா நீ சாஸ் கம்பெனி ஓனர் ஆயிடலாம் சொன்னாங்க. அவன் யூடியூப் எடுத்து பாருங்களேன். நீங்க பச்சை மிளகா செடி வச்சுன்னா சில்லி சாஸ் கம்பெனி ஓனர். இதை விட கூத்து என்னன்னா, அவன் உட்காந்துருந்தானா இந்த கராத்தே போட்டி நடக்கும்போது யாரோ உள்ள கூட்டு விட்டாங்களா அவன் ஓடி 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 ஓனா எல்லாம் பார்த்து சிரிச்சானா. என்ன இவன் பயந்து ஓடுறான்னு. ஆனா அவன் பயந்து ஓடலையான். அவன் டயர்ட் ஆகட்டும்னு இருந்து பிளாக் பெல்ட் வாங்கினவன் பச்சை பெல்ட் வாங்கின ஒரே அடி எல்லாம் வந்துட்டான். மாமா வருதுடி. சொன்னாலா பொண்ணுகளை காப்பாத்துறேன்னு காலத்தை பாழாக்கிட்டு இருக்க. ஒடுக்கியா தண்ணிக்கியா உரச்சுக்கியா சந்தனக்கியா நீ சொல்றாரு மச்சான். இங்க இருந்து இலங்கைக்கு போயிட்டானா. பிரபாகரன் கூட உட்காந்துக்கிறானா. மான் கறி சாப்பிட்றியா முயல் கறி சாப்பிட்றியான்னு அவர் கேட்டுக்கிறாராம். ஏன்னா அவர் மான் கறி முயல் கறி வேட்டையாடுறது தானே 18 பேரோட காட்டுக்கு போனாங்க எங்க அண்ணன் பிரபாகரன். நம்ம குடும்ப விவகாரம் உனக்கு தெரியாது. வெள்ளிக்கிழமை அன்னைக்கு மாமா விரதம், பச்சை தண்ணி தவிர வேற எதையும் தொட மாட்டாரு. நானும் எதுவும் ஆக்கி வைக்கலன்னு இவரை தோத்த வேண்டியதானே. ஏன் மாமா கத்துறீங்க? சாயந்தரத்துல இருந்து நான் வாசப்பல உட்காந்து வாசனை பிடிச்சிருக்கேன். அத்தை கலகலரா அப்பளம் பொரிச்சிருக்கு, முந்திரி பருப்போட பாயாசம் வச்சிருக்கு, வடை சுட்டுருக்கு. நீ போமாப்லாமா? ராணுவம் வந்து சுடுதான். அதுல இருக்கிற விடுதலை புலி சார் ஒரே ஒரு செல்ஃபி நீ மட்டும் கேட்டாங்க. காவிரி அதில் இந்திய கட்சியாளர்களின் கருத்து, கச்சத்தீவு மீட்பு அதில் இந்திய கட்சியாளர்கள் ஆட்சியாளர்களின் கருத்து நிலைப்பாடு. கொடுத்ததுதான் திருப்பி எடுக்க வேண்டும் என்கிற பேச்சுக்கே இடமில்லை. நாளைக்கு நம்ம ஆட்சிக்கு வந்து போர் தொடுத்து போயிருவோமா? நீதிமன்றம் மூலமாகவும் சர்வதேச தீர்வு மூலமா தானே போயாகணும். கச்சத்தீவு பிரச்சனைக்கும் காவிரி பிரச்சனைக்கும் முல்லைப்பெரியார் பிரச்சனைக்கும் சீமான் ஒரு தீர்வு சொல்லுங்க. அதாவது நான் தான் தண்ணீரே நாங்க வந்து கேட்க போறது இல்லை. கச்சத்தீவை எப்படி மீட்கிறது? காவிரியில தண்ணி எப்படி வாங்குறது? முல்லைப்பெரியார் அணையை 156 அடிக்கு எப்படி கொண்டு வரும்? அதான் தம்பி, இந்த மாநிலங்கள்ல நீருங்கிறது அரசியலாக்கப்பட்ட பிறகு அதுல வந்து ஒரு தீர்வு காண முடியாது. தண்ணீரின் தேவையில நம்ம தண்ணீரை விட மாற்று வழி. தீர்வு காண முடியாத பிரச்சனையா தான் இருக்குங்கிறது நீங்க உணர்ந்துகிட்டு இருக்கீங்க. அப்ப தீர்வு காணதில் அவங்க குற்றம் சாட்டுறீங்க.
தூக்கிட்டு போங்கடா, முடியலடா, பொய்யா சொல்றாரா. ஒரு பீலா விடுறோம்னே வச்சுக்கையா, பீலாவு கூட ஒரு உயர்வா விட்டமா இல்லையா? நான் கேக்குறது கச்சத்தீவு பிரச்சனை இல்ல, முல்லை பெரியாறுல காவிரில துரோகம் செஞ்சுட்டாங்கன்னு சொல்றீங்கல்ல, அதுக்கு ஒரு தீர்வு நீங்க சொல்லுங்க. நான் கேட்கிறேன். பதில் தெரியாதவன்கிட்ட கேள்வி கேட்டா கூட தேடி பூச்சி யாராவது தப்பாவது பதில் சொல்லுவான். எனக்கு கேள்வியே தெரியாதே, நான் யாரு வெறும் டுபாக்கூறேன். திராவிடர்கள் கச்சத்தீவை மீட்க போராடுகிறோம், கச்சத்தீவை மீட்க போராடுவோம். நாங்கள் வந்த பிறகு தீவிரமாக மீட்க போராடுவோம். இப்பதான் தீவிரப்படுத்திருக்கு. இது எந்த ஊரா? இது தமிழ்நாடுடா. இது வேற எங்கன்னா போய் இந்த போய் சொல்லலாம்ல. இப்போ அவனுக்கு என்ன ஆச்சு, இந்த விஜய் கட்சி ஆரம்பித்த உடனே நம்ம மாதம் அண்ணங்கிட்ட ஒரு டைம் வாங்கி, யாருக்கு சொல்கிறேன் இதை, நம்ம மாவட்ட செயலாளருக்கு தான், மாதம் அண்ணங்கிட்ட ஒரு டைம் வாங்கி அவன் எங்கே இருக்கிறான்னு அவனுக்கே தெரியாமல் போய் அவனை விலங்கு போட்டு அவனை கீழ்ப்பாக்கம் ஆஸ்பத்திரி எடுத்து அட்மிட் பண்ணுறங்க. தமிழ்நாடு பிழைக்கும். கரெக்ட். நான் ஸ்டாப்பிட்னு சொன்னா நீங்க நிறுத்திடணும். மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணுங்க. 2000, 4000, 6000, 8000, 10000, 12000, 14000, 11000, 20000. இதை எப்படி தமிழ் தேசியம் என்ன செய்யும்? தமிழ் தேசியம் கச்சத்தீவை திருப்பி எடு. இப்ப தமிழ் தேசியம் என்ன செய்யும்? கச்சத்தீவை திருப்பி எடு. பார்த்தீர்களா, பார்த்தீர்களா? நாங்கள் அப்பவே சொன்னோம், இவர்கள் தனிநாடு கேட்பார்கள், பிரிவினைவாதிகள், தீவிரவாதிகள், செப்பரேட்டிஸ்டுகள், சாவனிஸ்டுகள். வேற என்ன பண்ண முடியும்? பைத்தியம் முத்தி போச்சுன்னா அதான் பண்ண முடியும். அவன் பாட்டுக்கு இப்போ நம்மள யாரும் கட்சி விட்டான்னா, இங்குதான் பிரபாகரன் மகன் எங்கள் முன்னவர்களின் பிள்ளை சீமான் வருகிறான். ஒரே ஒரு டவுட் தான் உங்களுக்கு. சூப்பர்ண்ணே, சூப்பர்ண்ணே. கேளுங்க. சோறுங்க வேற நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் நத்தன் தினகரன். யார் இந்த சீமான் அப்படின்ற கேள்வி வந்து உங்கள்கிட்ட கேட்டிருந்தேன். நிறைய பேர் வந்து நிறைய கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. என்னை பொறுத்த வரைக்கும் சீமான் யார் அப்படிங்கிறத நான் உங்ககிட்ட போய் சொல்கிறேன். இந்த சீமான் அப்படின்றவர் துணை நடிகராகவும் துணை இயக்குனராகவும் இருக்கும்பொழுது பார்த்தீங்கன்னா, அவருடைய தாய் தந்தையரை பார்க்க வரும்பொழுது பரமக்குடியில் ஹோட்டல் போட்டு தங்கிடுவார். சரிங்களா? அவர் சொந்த ஊரில் சொந்த வீட்டில் வந்து தங்க மாட்டார். ஏன்னா அது வந்து அங்கே தங்குறது, அவர் வந்து ஒரு ஓட்டு வீட்டில் தான் அவங்க அம்மா போயிருந்தாங்க. ஸோ அதை தங்குறது வந்து இழிவா நினைத்த ஒரு ஆள் வருவார். உன்னை கேப் மாதிரி இடுப்பா வெட்டி போடுறான். பாவம் இல்ல, உன்னை வெட்ட பெரிய புண்ணியம். அவங்க அப்பாவை சந்திக்க மாட்டாரு. அவங்க அம்மா மட்டும் வந்து பார்த்து போனா போன்னு சொல்லிட்டு இருந்துக்குவாரு. அப்பேற்பட்ட ஒரு நபர் திரு சீமான் அவர்கள். 2வது விஷயம் சொல்றேன், 2021 டைம்ல வந்து கொரோனாவில் அவங்க அப்பா இறந்துட்டாரு. இறந்த பிறகு அவங்க அம்மா மரியாதைக்குரிய தாயார் அண்ணம்மா அவர்கள் இன்னைக்கு வரைக்கும் தனியா தான் இருக்காங்க. ஏன் அவர் கூட்டு வச்சு பார்க்க முடியல? ஏன் பார்க்க மாட்டேன்றாரு? ஏன்னா தன் தாய் தந்தையை மதிப்பதற்கோ அவர்களை காப்பதற்கான உண்டான எந்த வேலையுமே வந்து இவர் செய்ய மாட்டாரு. பெற்ற தாய் தந்தையே பாத்துக்காத ஒருத்தர் தாய் மண்ணை எப்படி காப்பாத்துவாரு? தாய் மண்ணை எப்படி பாதுகாப்பாரு? எல்லாமே பாத்தீங்கன்னா பணத்துக்காக தான். சரிங்களா? இவர் போறது பூராமே வேஷம். மூஞ்சில முடிச்சாலே பாவம் வந்து சேரு நாயே. அப்ப முதுகுல முடிக்க மிதிக்கிறேன். அனாவசியமா என் வாழ்க்கையில தலையிடாதீங்க. உனக்கு ஏது வாழ்க்கை, அதுல எப்ப நான் தலையிட்டேன்? இனிமே உன் வாழ்க்கையில காலத்தை விடுவோம், பாத்துக்க. அது சரி, ஏன் இப்போ சோகம்? நம்ம செபாஸ்டியன் சைமன் இருக்காரு. செபாஸ்டியன் சைமனா? செந்தமிழன் சீமானா தான் சொல்றேன். செந்தமிழன் சீமானா? ஏன் அவர் பேரை மாத்திக்கிட்டாரா? ஆமா, ஆர்எஸ்எஸ்க்கு கிறிஸ்டியன் முஸ்லிம்னா பிடிக்காது, அதனால பேரை மாத்திட்டாரு. சரி, சீமானுக்கு இப்ப என்ன? பெண்களுடைய பாதுகாப்புக்காக போராடணும் அப்படிங்கறதுக்காக வீட்டு வாசல்ல காலடி எடுத்து வச்சாருமா. யாரு அந்த சக்திவேல்னு எல்லாரும் கேள்வி கேட்கிறாங்க. சக்திவேலா? அது யாரு மம்மி? நாம் தமிழர் கட்சியில ஐடி விங் மாநில செயலாளரா இருக்க. நாம் தமிழர் கட்சிக்கு ஐடி விங் ஆபீஸ் வேற வச்சிருக்காரு. அங்க வேலை செய்யறதுக்கு பெண்களை எல்லாம் ரெக்ரூட் பண்ணாருமா. எங்க அண்ணாமலைஜி பாத யாத்திரை அப்போ சேவை செய்ய வாங்கோன்னு பெண்களை கூப்பிட்டா மாதிரி இந்த சக்திவேலும் நாம் தமிழர் கட்சிக்கு சேவை செய்ய வாங்கோன்னு அந்த பெண்களை கூப்பிட்டாருமா. ஓஹோ, இது ஒரு குத்தம்னு அவர் தூக்கி ஜெயில போட்டுட்டானா பாத்துக்கோங்க. அச்சச்சோ, இத கேட்டதும் சீமான் ரொம்ப வருத்தப்பட்டிருப்பாரு. அவர் எப்படி எல்லாம் வருத்தப்பட்டார் தெரியும்? ஃபிகர்களோட இருக்கு, அதுதான் எனக்கு வெறுப்பா இருக்கு. நல்ல நல்ல ஃபிகரா இருக்கு, அது வெள்ளக்கார ஃபிகர்களா வச்சிருக்கா, அதுதான் வெறுப்பா இருக்கு. என்னை மாதிரி கேடுகட்ட மானங்கட்டவனும் கிடையாது. Hey, I've seen this one. This is a classic. Hey, what is this? ஏங்க தெரியாம தான் கேக்குறேன், இதெல்லாம் ஒரு பழப்பா? 1000 பேரை பார்த்திருக்கிறேன், ஆனா உன்ன மாதிரி ஒரு டுபாக்கூரை நான் பார்த்ததே இல்லை.
that.